இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுகவை தொடர்ந்து திமுகவும் தங்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. திமுக இறங்கும் 164 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவிய மாஜிக்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கும் நிலையில் சொந்த கட்சி அமைச்சர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், காந்தி, கயல்விழி ஆகியோருக்கு சீட் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பொன்முடி பெயரும் பட்டியலில் இல்லை. அதே நேரம் காந்தியின் ராணிப்பேட்டை தொகுதியில் அவரது மகன் வினோத்துக்கும், பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதியில் அவரது மகன் கௌதம சிகாமணிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மனோ தங்கராஜ், கயல்விழி ஆகியோரை அடியோடு ஒதுக்கியிருக்கிறது திமுக. அமைச்சர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டதன் பின்னணியில் பல காரணங்கள் அலசப்படுகின்றன. குறிப்பாக மனோ தங்கராஜ் ஹிட்லிஸ்டில் நம்பர் 1 இடத்தில் இருந்தார். ஏற்கனவே தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்தபோது கனிம கொள்ளைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கட்சியினரை அரவணைத்து செல்லவில்லை என்றும் புகார் வந்ததால் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பால்வளத்துறை அமைச்சர் பதவியை வழங்கினார் ஸ்டாலின். ஆனால் மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய மனோ தங்கராஜ் அறிவாலயத்தின் அதிருப்தியை சம்பாதித்தார். சில நாட்களுக்கு முன்பு டிவி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவரது கருத்து கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. சமீபத்தில் ஏர்போர்ட் ஓய்வறையில் அவர் மது அருந்தும் வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இன்னொரு பக்கம் மனோ தங்கராஜுக்கு எதிராக அவரது சகோதரர் அடுத்தடுத்து பல வீடியோ, ஆடியோவை வெளியிட்டு அதிர வைத்தார். அவரை திமுக கைவிட இதெல்லாம் தான் காரணம் என்கின்றது அறிவாலய வட்டாரம். அதேபோல் அமைச்சர் காந்தி பேசிய சில பேச்சுகள் மக்கள் மத்தியில் அவரது செல்வாக்கை சீர்குலைத்தது. இதனால் அவருக்கு பதில் மகனுக்கு சீட் கொடுத்திருக்கிறார்கள். பெண்களையும் இந்து சமயம் குறித்தும் ஆபாசமாக பேசிய சர்ச்சையில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியையும் கழற்றிவிட்ட திமுக அவருக்கு பதில் மகன் கௌதம சிகாமணிக்கு சீட் கொடுத்துள்ளது. இந்த வரிசையில் தாராபுரத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர் கயல்விழி செல்வராஜுக்கும் சீட் மறுத்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது திமுக.